நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உங்க கிருபை. என்னை அணைக்குதையா உங்க கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. வேத பகுதி வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 22 அதிகாரம் வசனங்கள் 29, 30. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இங்கே தாவீது சொல்றார், கர்த்தர் என் விளக்காயிருக்கிறீர். அவருக்கு விளக்கு யாரா? அப்பாவும். அதனால இருளை வெளிச்சமா அவரு நம்ம போகும் பாதையிலே நமக்கு விளக்காக இருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்னது? வெளிச்சம், கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அதை உணர்ந்துதான் இங்கே தாவீது சொல்லுறார், அவர் என் இருளை வெளிச்சமாக்குறவர், அவர் எனக்கு விளக்கா இருக்கிறார் என்று சொல்றார். அவர் வார்த்தையானவர். அந்த விளக்கின் வெளிச்சத்திலே வார்த்தையாகிய ஆண்டவர் இந்த வேத வசனத்திலே, அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நாம் நடக்கும்போது இருளை, அது நம்முடைய வாழ்க்கையின் இருளை, நம்முடைய பாதைகளின், நம்முடைய பாடுகளின் இருளை அது வெளிச்சமாக்கும். அந்த இருள் நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா இருளும் அகற்றி அதை வெளிச்சமாக்கும். அந்த வெளிச்சத்திலே தாவீது சொல்றார், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்று சொல்றார். எவ்வளவு அருமையான வார்த்தை! கர்த்தர் நம் விளக்காய், கர்த்தருடைய வார்த்தை நம்ம விளக்காய், நம்முடைய வாழ்க்கையின் விளக்காய், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் விளக்காய் இருக்கும்போது அந்த சத்துரு நமக்கு முன்பாக கொண்டு வருகிற இருளை எல்லாம் அது வெளிச்சமாக்குற. அந்த வெளிச்சத்திலே நாம் சேனைக்கு பாய்ந்து போய் மதிலை தாண்டி நம்ம எந்த இடத்தை ரீச் பண்ண வேண்டுமோ அதை ரீச் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு விளக்காக இருக்கிறார். அந்த இருளை, அந்த விளக்கின் வெளிச்சத்திலே நம்முடைய இருளை, நம்முடைய தடைகளை தாண்டி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அந்த வெளிச்சத்திலே நடக்க நாம் அன்ன தினம் கர்த்தருடைய வசனத்தை பின்பற்றி நடக்க கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறான் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக கொடி நன்றி தகப்பனே. இந்த நாளை கூட எங்களுக்கு வாழ்க்கையில் எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கொடி நன்றி அப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உம்முடைய தயவுள்ள கரம் கிருபை எங்களை ஒவ்வொருவரையும் தாங்கிறபடியால் நன்றியப்பா. இப்பொழுது கர்த்தாவே, தங்கள் வாழ்க்கையிலே இருளாக இருக்கிறதே, நான் எங்கு போவதென்று என்ன செய்வதென்று தெரியவில்லையே என்று கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உடைய கரத்திலே தருகிறோமப்பா. வார்த்தையாக ஆண்டவர் நீ கர்த்தாவே, உடைய வார்த்தைகளே அப்பா அந்த வேதத்திலே எழுதி தந்திருக்கிறப்பா. அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே, நீ அந்த விளக்கின் வெளிச்சத்திலே, உடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. அந்த வார்த்தை எங்கள் இருளை வெளிச்சமாக்குமப்பா. அதனாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போய் மதிலை தாண்டுவோம் கர்த்தாவே. அந்த நம்பிக்கையிலே ஒவ்வொரு பிள்ளையும் பலப்படுத்தி திடப்படுத்துவீராப்பா. தினம் அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே, உங்களுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. ஒவ்வொரு இந்த ரொக்கலை மூடி வச்சுக்கோங்க. உடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமீன் ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.